ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டீரியர் ஆஃப் த எர்த், அதாவது Unit-1 ஜியாகிரஃபியில் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 பார்ட்டாக இந்த கிளாஸை நான் எடுக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறனால கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க போகலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன். The Earth surface has lofty mountains. It is a dynamic planet, high plateaus, large plains and deep valleys. இல்லையா, நம்ம எர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய மவுண்டன்ஸ் இருக்குது, நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்குது, பிளெயின்ஸ் இருக்குது, டெசர்ட் இருக்குது, டீப் வேலிஸ் இருக்குது, ரொம்ப திடீர் பள்ளங்கள் இருக்குது. ஸோ எர்த் சர்ஃபேஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி அண்டர்கோயிங் சேஞ்சஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட். எர்த்துடைய சர்ஃபேஸ், பூமியுடைய மேல் தட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, வாட் லைஸ் இன்டீரியர் ஆஃப் த எர்த், பூமிக்கு அடியில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பூமிக்கு வெளியே நம்ம நிறைய பார்த்துருக்குறோம், பூமிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. த இன்டீரியர் ஆஃப் த எர்த், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் மே பி கம்பேர்ட் டு தேட் ஆஃப் அன் ஆப்பிள். ஒரு ஆப்பிள் மாதிரி தான், நீங்கள் வெட்டினீங்கன்னா கடைசியில் உள்ள என்ன இருக்கும், அதுக்கு சீடு இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே 3 லேயர் இருக்குது. என்ன லேயர் அப்படின்னா கிரஸ்ட்டு, மேண்டில் அண்ட் கோர் அப்படி சொல்லி 3 லேயர் இருக்குது. ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கிலோமீட்டரு கணக்கில் தான் இருக்குது. ஸோ இன்டெப்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியர்லி 6000 கிலோமீட்டர் மிடிலுக்கு நீங்கள் போகணுன்னா ஒரு 6000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். ஓகே, அதான் மிடில் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 0 to 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற திக்னஸை வந்து க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்புறம் மேண்டில் அப்படின்னு, அப்புறம் கோர். ஸோ கோரில் வந்து அவுட்டர் கோர், இன்னர் கோர்னு இருக்குது. நம்ம வந்து நார்மல் கோர் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, சரி. த crust is the outermost layer of the earth. Its thickness varies from 5 to 30 kilometers. It is about 35 kilometers on the continental masses and only 5 from the ocean floor. Okay, despite greater thickness, the continental crust is lesser dense than the oceanic crust because it is made up of both light and dense rock types. ஸோ க்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த கிலோமீட்ரு, ஒரு பர்டிகுலர் கிலோமீட்ரு 30 to 35 கிலோமீட்டர் இருக்கிறது தான் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது கடலில் மட்டத்தில் இருந்தனாலும் சரி, இல்லைன்னா நார்மல் மவுண்டன் மட்டத்தில் இருந்தனாலும் சரி. ஓகே, The oceanic crust is composed mostly of dense rocks such as basalt அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ராக், உப்பு கல்லுக்கள், உப்பு மலைகள் அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி. ஓகே, the crust comprise 2 of distinct parts. The upper part consists of granite rocks and forms the continent. Okay, it has main mineral constituents of silica and aluminum. ஸோ இந்த அப்பர் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா கிரானைட் ராக்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அதில் முக்கியமான மினரல் தாது பொருட்கள் என்ன அப்படின்னா சிலிக்கானா மோஸ்ட்லி மண் சம்பந்தமான விஷயங்கள், அலுமினியம் அப்படி சொல்லுவாங்க, அலுமினியம். ஸோ இட் இஸ் ரெஃபர் டு அஸ் சியால். ஸோ அதனால தான் சிலிக்கா ப்ளஸ் அலுமினியம், அதை வந்து எஸ்ஐ அதுலேருந்து ஏஎல் அப்படி எடுத்து சிஎல் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இட் ஹாஸ் அ ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் 2.7 grams பெர் என்னது சென்டிமீட்டர் கியூப். ஓகே, இது வந்து வால்யூமில் தான் சொல்லணும் இல்லையா. ஸோ கியூப் அதில் சொல்கிறோம். The lower part of the continuous zone of denser ballastic rocks forming the ocean floors comprising mainly of silica and magnesium. பட் நீங்கள் கடல் இதில் பார்த்தீங்கன்னா சிலிக்காவும் மெக்னீசியமும் இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி சீமா அப்படின்னு சொல்கிறோம். இந்த லேண்டுக்கும் இதுக்கும் இருக்கிறது வந்து சிஎல், அது ஏன்னா சிலிக்கா ப்ளஸ் அலுமினியம். இது வந்து ஜீமா, ஏன்னா சிலிக்கா ப்ளஸ் மெக்னீசியம். It has an average density of 3.0 grams per centimeter cubic. The Ciel and Sigma together form the earth crust. இந்த ரெண்டு சேர்ந்தது தான் earth crust, Ciel and Sigma. Since the Ciel is lighter than the Sigma, the continent can be said to be floating on a sea of dense Sigma. ஓகே, அதனால தான் மிதக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த காண்டினென்ட் எல்லாமே மிதக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து crust, upper mantle, outer core, inner core. Okay, the next layer beneath the crust is called the mantle. It is separated from the crust by a boundary called monorogenic discontinuity. The mantle is about 2900 kilometer thick, அதாவது 2900 கிலோமீட்டர் திக்னஸ் கொண்டது.
ஓகே, நம்ம எவ்வளோ தூரம் இப்போ ட்ராவல் பண்ணணும்னு பாருங்கள், எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு. இட் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். த அப்பர் மேண்டல் அதோடைய டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 3.4லேருந்து 4.4, எக்ஸ்டெண்டட் டவுன் டு 700 kilometers. அதே இது லோயர் மேண்டல் ஹேவ் டென்சிட்டிஸ் போக டென்சிட்டி என்ன ஆகிட்டே இருக்குது, கூடிக்கிட்டே இருக்குது. ஓகே, எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் 700 to 2790 kilometers. The core. The innermost layer of the earth is called core. It is also known as barysphere. It is separated from the mantle by a boundary called Richard-Gutenberg discontinuity. ஸோ ஒரு சின்ன ஒரு கோட்டை மாதிரி. ஓகே, ஸோ யார் கண்டுபிடிச்சாங்களோ அந்த குட்டன்மர் அப்படிங்கிறவர் வந்து குடன்பெர்க் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதனால அதுக்கு அப்படி நேம் கொடுத்துருக்காங்க. இந்த கோர் இஸ் ஆல்சோ டிவைடட் இன்டு 2 parts. அதுவுமே வந்து 2 பார்ட்டாக இது பண்ணியிருக்கோம். ஒன்று அவுட்டர் விச் இஸ் ரிச் இன் அயன் அண்ட் இட் இஸ் இன் லிக்யூட் ஸ்டேட். எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குன்னா 2900லேருந்து 5000 வரைக்கும் இருக்குது. ஓகே, த இன்னர் கோர் கம்போஸ்ட் ஆஃப் நிக்கல் அண்ட் ஃபெரஸ், அதான் நிஃப். ஓகே, நிக்கலும் ஃபெரஸும் சேர்ந்த ஒரு சாலிட் ஸ்டேட். ஓகே, அது இப்போ தான் NiFe நிஃப் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த சென்ட்ரல் கோர் ஹேஸ் வெரி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். நீங்கள் மத்திக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பயங்கர ப்ரெஷரும், அதனால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் ட்ரில் பண்ணி உள்ளே போக முடியாது. நம்மன்னு இல்லை, ஈவன் மிஷின் கூட போகாது. ஏன்னா மிஷினே அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போச்சுன்னா அந்த மிஷின் ட்ரில் பண்ணுற மிஷினே வந்து என்ன ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். ஓகே, இட் எக்ஸ்டெண்ட்ஸ் ஃப்ரம் 5150 kilometers to 6370 kilometers. The average density of core is 13 gram per cubic meter. எர்த் மூமெண்ட். ஸோ எர்த் மூமெண்ட் அதாவது பூமி அதிர்வுகள் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா நகர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். The lithosphere is broken into a number of plates known as lithospheric plates. Each plate, oceanic or continental, moves independently over the asthenosphere. The movement of earth lithosphere plates is termed as tectonic movement. Okay, the energy required to move these plates is produced by the internal heat of the earth. These plates move in different direction at a different speed. ஸோ உள்ளே இருக்கிற அந்த ஹீட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிளேட்ஸை, அதாவது லித்தோஸ்பியர் அப்படிங்கிற லித்தோஸ்பியர் பிளேட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டெக்டோனிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன மூவ்மெண்ட். அதனால தான் அந்த எர்த் குவாக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு உணர்கிறோம். நம்ம ஒரு சின்ன மூவ்மெண்ட் உள்ள ப்ரெஷர், ஏன்னா லிக்யூடும் சாலிடும் சேர்ந்த ஒரு இது இருக்குது இல்லையா, குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா ப்ரெஷர் கொடுத்த உடனே இந்த மூவ்மெண்ட் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வேல்கவுன் வந்து வருது அப்படிங்கிறத பற்றி. காண்டினென்டல் க்ரஸ்ட்டு, லித்தோஸ்பியர், ஓகே, அஸ்தனோஸ்பியர். லித்தோஸ்பியருக்கும் அஸ்தனோஸ்பியருக்கும் இடையில அந்த சின்ன வேரியேஷன் இருக்குது. ஓகே, at the place these plates move away from each other creating wide rift on the earth's surface. At some place these plates come closer and collide. ஸோ இது வந்து என்னது, ஒன்றுக்கு ஒன்று முட்டுது. ஓகே, when an oceanic plate collides with the continental plate, the dense oceanic plate is forced below the continental plate. As a result, the pressure from above rocks heats up and melt. ஸோ இப்படி இடிக்கிறனால என்ன ஆகுது, அது வந்து மெல்ட் ஆகுது. The molten rock rise again forming a volcanic mountain along the continental edge. அதனால தான் என்ன ஆகுது, அந்த வேல்கனோ அது ஒன்றொன்று உரசும் போது அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அது என்ன ஆகுது, வேல்கனோவாக வருது. ஓகே, இன் சம் கேசஸ் when two continental plates converge, neither plate can force under the other. Instant fold may create a great mountain ranges like Himalaya have been formed in this way. ஸோ இப்படி ஒன்றுக்கு ஒன்று இடிக்கும்போது தான் என்ன ஆகுது, அந்த பிளேட் வந்து ஒன்றுக்கு ஒன்று உரசும் போது தான் இந்த மலைகள் கூட அப்படி தான் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிமாலயா மவுண்டன் கூட எப்படியோ யார் வச்சுருப்பாங்க, ஏதாவது மண்ணை கொண்டு போய் கொட்டியிருப்பாங்களா லாரியாக, அப்படி கிடையாது. அப்போ ஒவ்வொரு பிளேட்டும் ஒன்றுக்கு ஒன்று உரசும் போது அந்த பிளேட் என்ன ஆகுது, மேலே அப்படி நீங்கள் அந்த மண் நீங்கள் யோசித்து பாருங்களா, நீங்கள் ஒரு ஈரமான ஒரு மண் இருக்குது, ஓகேயா, ஈரமான ஒரு மண், அதில் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பை உள்ள விட்டிங்கன்னா அது என்ன ஆகும், அப்படி மேலே ஒரு வெடிப்பு மாதிரி வரும் இல்லையா. அந்த மாதிரி வெடிப்பு வரும்போது ஒரு வெடிப்பு என்ன செய்யுது, கொஞ்சம் மேலே ஏறி அது மவுண்டனாக மாறிடுது. ஓகே,
The movement of these plates cause changes on the surface of the earth. The earth movement are divided on the basis of force which cause them. The force which act on the interior of the earth are called endogenic force, and the force that work on the surface of the earth are called exogenic force. Okay, இங்க ஒரு force, ஒரு அழுத்தம் வந்து நிச்சயது உண்டாகுது. Okay, endogenic force produce sudden movement and exogenic force produce slow movement. The endogenic movement produce earthquakes and volcanoes that cause mass destruction over the surface of the earth. Earthquake. A sudden movement of portion of the earth crust which produce a shaking or trembling is known as the earthquake. The point where this vibration originated is called the focus of the earth. The point of the earth surface directly above the focus is called epicenter of the earth. From the focus, the earth's vibration travel in different direction in the form of seismic waves. So இந்த மாதிரி ரெண்டு பிளேட் நம்ம பார்த்தோம்ல லித்தோஸ்பியரில் இருக்கிற அந்த பிளேட்ஸ். ஸோ ஒன்றுக்கு ஒன்று எப்படி வந்து வானத்தில் மேகம் ஒன்றுக்கு ஒன்று மோதும்போது மின்னல் வந்து இடி இடிக்குதோ அதே மாதிரி பூமிக்கு அடியில் அந்த பிளேட்டு அதாவது பிளேட்டுன்னு சொன்னால் அந்த தட்டுக்கள் இல்லையா, அந்த அடுக்குகள், அது ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகுது, மோதும்போது என்ன ஆகுதுன்னா இந்த எர்த்குவேக் வந்து உருவாகுது. ஸோ இதுதான் அந்த படம் அவங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க அந்த படத்தை. ஸோ கரெக்டாக மூவ் ஆகிற இடிக்கிற இடம் பேர் தான் எபிக் சென்டர் அப்படி சொல்கிறோம். ஓகே, the earthquake waves are recorded by an instrument called seismograph. seismograph அப்படிங்கிற கருவி தான் என்ன பண்ணுறாங்க, the earthquake. இது Richter scale அப்படிங்கிறது measured by the Richter scale. The number on the scale range from 0 to 9. The cause of earthquake. The chief cause of earthquake is the sudden slipping of the portion of the earth crust along the fractures. The movement of the molten rock underneath the surface produce strain which break the rocks apart. The sudden shifting and land mass cause upheavals in the crust of the earth, sending vibrations or waves into the surrounding portion of the earth. Sometimes the surface of the earth itself cracks. ஸோ அதனால தான் பூமியில் வெடிப்புகள் உழுது. ஓகே, நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இதான் வந்து அந்த செஸ்னோகிராஃப் இப்படி தான் நடக்கும். ஓகே, இப்படி தான் ரீட் ஆகும். ஓகே, சரி. எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக். எர்த்குவேக் மே காஸ் சேஞ்சஸ் இன் த எர்த் சர்ஃபேஸ். வைப்ரேஷன் ஆஃப் அண்ட் செட், லேண்ட்ஸ்லைட் இன் மவுண்டன்ஸ் இல்லையா, மவுண்டன் சரிவுகள். மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் விச் கொலாப்ஸ் வேர் மேட் மட் பிரிக்ஸ். Underwater system naturally disturbed by the such movement. Fire is another great danger. ஸோ இதெல்லாம் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ். 3 விதமான எர்த்குவேக்ஸ் வேவ்ஸ் இருக்குது. P waves are longitudinal waves, S waves are transverse waves, and L waves are surface waves. Earthquake which originate below or near the sea cause greater disturbance in water. Tsunami, a Japan term in the name given to the huge wave caused in the sea by an earthquake. எர்த்குவேக் நடக்கிறனால உண்டாகிறப்ப தான் சுனாமி அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க. ஓகே, இது ஒரு ஜப்பான் வார்த்தை. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவேக். எர்த்குவேக் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு? த ரீஜன் ஆஃப் கிரேட்டஸ்ட் செஸ்மிசிட்டி ஆர் சர்கம்ஃபாஸ்பிக் ஏரியா விச் த எபிசென்டர் அண்ட் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் அக்வரன்ஸ் along the Pacific ring of the fire. It is said to that about 68% of earthquake occur in this belt. ஸோ ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உலகத்தில் எங்கெல்லாம் எர்த்குவேக் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வயலட் கலர் வந்து அந்த எர்த்குவேக் ஜோன். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஹிமாலயாஸ் பக்கத்தில் நீங்கள் நார்த்தில் தான் அடிக்கடி எர்த்குவேக் நடந்து பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த 2 மீட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், மயன் வேல்கனோ, ஆஸ்திரேலியன் பிளேட், அப்புறம் இந்த பிளேட். இங்கே தான் அடிக்கடி சுனாமி ஏற்படுறதுக்கு இதுவும் காரணம். ஓகே, ஸோ ரிமைனிங் 31% of earthquake take place in the Mediterranean Himalaya belt including Asia Minor and Himalayas and part. Remaining percentage of earthquake in the North Africa Rift Valley across the Red Sea and Dead Sea. In India, Himalaya region and Ganga Brahmaputra Valley are the proven to the earthquake. A number of earthquakes have been experienced in this region. Some of them were very severe, caused the extensive damage. So 91ல பார்த்தீங்கன்னா உத்தரகாசியில், சம்மாலி 99லேயே நடந்துச்சு. அதுக்கப்புறம் 69 and 93. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2ல் வேல்கனோ பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.